இல்லை, இன்னொரு செய்தி, இந்த வயசு அரசியலுக்கு வயசு கிடையாதுன்னு சொல்லுவாங்க. அரசியலுக்கு வயசு கிடையாது. கலைஞர் 94 வயசு வரைக்கும், 95 தெரியல, அவர் வயது கிடையாது. சக்கர நாற்காலியிலே இருந்து முதலமைச்சராக இருந்தார் கலைஞர். அதாவது உலக அளவில் பார்க்கும்போது மகாவீர், அதாவது மலேசியாவுடைய பிரதமராக மகாவீர் 92 வயசு, 92 வயசில், அதுவும் இந்த ஓல்டஸ்ட் எலெக்டட் ஹெட் ஆஃப் கவர்மெண்ட் யாருன்னா மகாவீர். அதனால் 92 வயசு. அப்புறம் 2 வருஷம் இருந்தார் அவர் பிரைம் மினிஸ்டர். 92-94 வரைக்கும் இருந்தார். அதனால் வயசு ஒரு இட் இஸ் ஒன்லி எ நம்பர். அதனால் உங்களுக்கு என்ன செய்தி? நல்ல செய்தி வரும், விரைவில் வரும். ஆனால் இங்கிருந்து வருமா தோட்டத்திலிருந்து வருமானது தெரியாது. எனக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. அமித்ஷா தமிழ்நாட்டில் இருக்காரு. நீங்க 2024 அலையன்ஸ்ல இருந்தவர். என்ன சொல்ல விரும்புறீங்க? உங்க மீது மோடி ஒரு நல்ல நட்புல இருக்காரு. நல்லா உங்களை மரியாதைக்குரியவா பாக்குற. வேலூர்ல உங்களுக்கு சால்வ் எல்லாம் போத்தி கட்டிப்பிடிச்சாரு. அந்த அளவுக்கு ஒரு நட்போட இருக்கீங்க. அமித்ஷாவுக்கு என்ன சொல்றீங்க? தமிழ்நாட்டில் இருக்கிற அமித்ஷாவுக்கு நான் எல்லா தலைவர்களையும் நேசிப்பவன். பல பிரதமர்களோடு தொடர்பில் இருந்தவன். இப்பொழுது மரியாதைக்குரிய மோடி அவர்கள் எனக்கு நெருங்கிய நண்பர். இப்பொழுது இருக்கிற பிரைம் மினிஸ்டர், ஹோம் மினிஸ்டர், அவர் நான் சந்தித்ததில்லை, ஆனாலும் அவரை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன். அவரும் ஒரு பெரிய இந்தியாவை முன்னுக்கு முதல் நம்பராக உலக அளவில் கொண்டு போகணுன்றதை அவரும் ஹோம் மினிஸ்டரும் பிரைம் மினிஸ்டரும் சேர்ந்து செயல்படுகிறார்கள். அதனால் அவர்களுக்கு நம்முடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் சார்பாகவும் தெரிவித்துக் கொள்கிறேன். அவருக்கு நீங்க அவரை வாழ்த்துறீங்களா? நீங்க வாழ்த்துறீங்க, நானும் வாழ்த்துறேன், நீங்களும் வாழ்த்துங்க. பாமக தலைமையில இந்த மாதிரியான கருத்து வேறுபாடுகள் கீழே இருக்கிற தொண்டர்களுக்கோ பாமகக்கோ சோர்வை கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? சோர்வெல்லாம் அவங்களுக்கு வரவே வராது. எப்பொழுதும் சோர்வு வராது. ஆனால் அவர்களுடைய எதிர்பார்ப்பு நல்ல செய்திகள் வரும், வர வேண்டும் என்பதுதான் அவருடைய எதிர்பார்ப்பு. அது வரும், விரைவில் வரும். 2004 மத்திய அமைச்சரவையில் பெரிய பங்கு வகிச்சிங்க. அதுக்கு பிறகு பெரிய அளவிலான ஒரு மத்திய அமைச்சரவையில் பாமகவுடைய பங்களிப்பு இல்லாமல் இருக்குது. அந்த வருத்தம். அதுக்கு காரணம் நீங்கள்லாம் சரியா ஓட்டு போடலன்னு தான் எங்களுக்கு. இந்த வயது ஒரு இண்டிகேஷன் சொல்றீங்க. மற்ற நாட்டு தலைவர்களுடைய வயதெல்லாம் நீங்க ஒரு சொல்றீங்க. இதன் மூலமாக யாருக்கும் ஒரு மெசேஜை கன்வே பண்ண விரும்புறீங்க. என்ன மெசேஜ் சார் அது? நீங்க ஏதோ ஆகிட்டே குசுகுசுன்னு பேசி இந்த மாதிரி தெரிஞ்சது. 86 வயசு 87 வயசு வரப்போகுது ராமதாஸுக்கு. எதுக்கு அவருக்கு இந்த வயசுல நீங்க யார்கிட்ட குசுகுசுன்னு பேசுற மாதிரி ஒரு செய்தி, அதுக்காக சொன்னேன். தமிழ்நாட்டுல இப்போ கூட்டணி அரசியல் பேசப்பட்டு இருக்கு. கூட்டணி ஆட்சி அதெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. பாமக ஒரு நிலைப்பாடு இன்னும் எப்படி உறுதித்தன்மையாக கூட்டணி பற்றி எல்லாம்? கூட்டணி யாரோடு, எப்போது, எப்படி, ஏன், இந்த கேள்விக்கெல்லாம் இப்பொழுது சொல்ல முடியாது. எப்படியும் ஒரு 2 மாதம் 3 மாதத்துல அது தெரிய வரும். தெரிய வரும்போது நீங்களும் இருப்பீர்கள். உங்களுடைய பல கேள்விகளை கேட்பதற்கு நீங்கள் காத்துக் கொண்டிருங்கள். இல்ல மத்திய ஆளும் தலைமையா மாநிலத்தில் ஆளும் தலைமையில கூட்டணி? மத்தியில் தான் ஆட்சி அமைஞ்சாச்சு. கூட்டணி மாநிலத்தில் தான் இப்ப நடக்க போகுது. கூட்டணி மாநில கட்சியோட இருக்குமா, தேசிய கட்சியோட இருக்குமா? அது எப்படி வேணாலும் இருக்கலாம். ஒன்றும் இல்லை, நீ ஒரு ஆலோசனை நீங்களே சொல்லணும் எப்படி இருக்கணும். உங்க ஆலோசனை கேட்டுக்கிறேன். சொல்ல மாட்டீங்களா? இல்லை ரகசியமா? சார், இப்போ விஜய் புதிதாக கட்சி துவங்கி இருக்கிறாரு. இப்போ தேர்தலை சந்திக்க போறாரு. வன்னியர்கள் வாக்குகளும் கணிசமா விஜய் பக்கம் போறதா புள்ளி விவரங்கள் சொல்றது, பல்வேறு புள்ளி விவரங்கள். உங்களுடைய கருத்து என்ன சார்? கட்சி யார் வேணாலும் தொடங்கலாம்.
இப்போ அவர் தொடங்கியிருக்காரு. அவருக்கு நம்முடைய நல்வாழ்த்துக்களை சொல்கிறோம். அப்பொழுது சொன்னோம், இப்பொழுது சொல்கிறோம், நல்வாழ்த்துக்களை சொல்கிறோம். அவர் எந்த கூட்டணிக்கு போகிறார், அது எப்படின்றது எனக்கு ஜோசியம் தெரியாது. ஜோசியம் ஒரு படிப்பு இருக்குதுன்னு தெரியாது. இருந்ததுன்னா நான் அப்போ படிச்சுட்டு இருப்பேன் டாக்டருக்கு பதிலாக.